ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்டோரி கேட்க விருப்பப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க. வாங்க மூவிக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே அந்த நாட்டோட இளவரசிக்கு டாட்டூலாம் குத்திட்டுருக்குறாங்க. அந்த இளவரசி வந்து பார்த்திங்கன்னா அழுதுட்டுருக்குறாங்க. அந்த டைம் ராஜகுரு உள்ளே வராரு. அரசர் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு, கூட்டிகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. இளவரசி வந்து பார்த்திங்கன்னா பலிபீடத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு ஒரு டைமு அந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக கடலில் இருக்க ஒரு நாகத்துக்கு அந்த ராஜவம்சத்தில் பிறகு யாராவது இளவரசி வந்து பார்த்திங்கன்னா பலி கொடுப்பாங்க. அதுக்கு தான் நம்ம இளவரசி கொண்டு போய் அங்கே நிப்பாட்டியிருக்காங்க. அந்த இளவரசி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வாழ்றதுக்கு நிறைய விருப்பப்படுன்னு சொல்லும்போது ராஜா சொல்கிறாரு, இல்லை நாட்டு மக்களுக்காக நீ உயிரை கொடுத்தாகணும், இதுக்கு வந்து நீ பெருமைப்படணும்னு சொல்லிட்டு அந்த பழியை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்க சொல்லி கடலில் நாகத்தை கூப்பிட்றாரு. அந்த நாகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இளவரசி வந்து பார்த்திங்கன்னா பழி எடுத்துகிட்டு போயிடுது. அப்படியே 100 வருஷம் முடியுது. அரசியல் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு நாட்டில் ஒரு இளவரசியும் அந்த இளவரசியோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா குதிரையில் சவாரி போயிட்டுருக்காங்க, மலையேற்றம் போயிட்டுருக்காங்க. அந்த மலையேற்றம் போயிட்டு இருக்கும்போது அந்த இளவரசியோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இளவரசிட்டு கூப்பிட்டு இவ்வளோ நடந்து வந்துட்டோம், வாங்க கொஞ்சம் நடந்து போய் பட்டலாம் சொல்லிட்டு நான் ஒரு கிஃப்ட் வச்சுருந்து சொல்லி கூட்டிகிட்டு போவார். அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பியை காமிச்சு கொடுப்பாரு. இந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா மின்னலை வந்து கண்ட்ரோல் பண்ணுற கம்பின்னு சொல்லுவார். அதுக்கு அந்த இளவரசி வந்து பார்த்திங்கன்னா நம்ப மாட்டாங்க. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மின்னல் வரும்னு சொல்லிட்டு இளவரசியாக அந்த ஈரை வந்து கூட்டிகிட்டு இந்த பக்கம் வந்துடுவார். அந்த டைம் ஒரு மின்னல் வந்து அந்த கம்பியில் வந்து விழுகும். அப்போ வந்து காப்பு வரும். அந்த காப்பு எடுத்து இளவரசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கொடுப்பாரு. அப்போ இளவரசி சொல்லுவாங்க, நான் வந்து ஆல்ரெடி எனக்கு வந்துட்டு வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்துக்க நிச்சயம் பண்ணியிருக்காங்க, நான் அவர்கிட்ட மட்டும் தான் கிஃப்ட் வாங்கணும், உங்கள்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்லும்போது இந்த பையன் சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவர் சொல்லுவார், இல்லை உன் மேலே எனக்கு ரொம்ப அன்பு இருக்குது, நான் உன்னை லவ் பண்ணுறேன் சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுவார். ப்ரப்போஸ் பண்ணாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இளவரசிக்கு வந்து மொத்தமாக கொடுத்துருவார். இதை பார்த்து அந்த இளவரசி வந்து பார்த்தீங்கன்னா பயமாக கோவப்பட்டு, உன்னை இவனும் திருந்தவே இல்லை, உன்னை இவனும் வளரவே இல்லை, உனக்கு வந்து மெச்சூரிட்டி கிடையாது அப்படின்னு கோவப்பட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இளவரசி அங்கிருந்து கிளம்பினோடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லவ்வை இக்னோர் பண்ண சொல்லிட்டு வெக்ஸாகி உட்காந்துறாரு. அந்த டைமில் நம்ம இளவரசியை கட்டிக்க சொன்ன அந்த பக்கத்து நாட்டு அரசர் வந்து பார்த்திங்கன்னா இளவரசியோட நாட்டுக்கு வராரு. அவரை பார்த்த உடனே நாட்டு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் வாழ்த்துறாங்க. அவர் வந்து நேரம் அரசரை பார்க்க போகிறாரு. அரசர் வந்து வெளியே வந்து அவர் வரவேற்கிறாரு. அரசர் வந்து சொல்கிறாரு, இனிமேல் அவங்க இந்த 2 நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகை இருந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த இளவரசியோட மேரேஜ் மூலிமா அந்த பகை வந்து தீர்ந்துடும் சொல்லிட்டு அந்த 2 நாட்டு அரசருமே முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக இந்த பண்ணியிருக்காங்க, நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த அரசர் சொல்கிறாரு, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாட்டு மக்களும் ஒன்றா தான் இருக்கணும், இனிமேல் யாருக்கும் எதுவுமே சண்டையை போடக்கூடாது, நம்ம 2 நாட்டும் ஒன்றா இணைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவர் வரவேற்கிறாரு. அப்போ வந்திருந்த அரசர் கேட்குறாரு, எங்கள் இளவரசி காணுன்னு சொல்லி கேட்கும்போது அரசர் சொல்கிறாரு, இல்லை அவங்க உங்களை பார்க்கறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த இளவரசி வந்து பார்த்திங்கன்னா வெளியே போய்ட்டு உள்ளே வராங்க. அவங்க உள்ளே வரும்போது நம்ம பக்கத்து நாட்டு அரசர் பார்க்காரு. அவங்க அழகில் வந்து பார்த்திங்கன்னா மயங்கிறாரு. வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் பேசிக்கிறாங்க. பேசிட்டு ஊர் மக்கள்கிட்டலாம் சொல்கிறாங்க, இனிமேல் 2 நாடும் ஒன்றா இருக்க போது யாருமே சண்டை எதுவுமே போடக்கூடாது, எல்லா நாட்டு மக்களும் ஒன்று தான், இந்த 2 நாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே அரசர் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செய்யப்படும் சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா நைட்டு விருந்து ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அதுக்கு போகிறாங்க. அன்றைக்கி நைட் வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விருந்து கொடுத்துருப்பார் அரசர். அதில் விருந்தில் வந்து எல்லாருமே இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து அங்கே உட்காந்துருப்பார். ஹீரோட ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளவரசி வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து நாட்டு அரசர் கூட உட்காந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக அவருக்கு வந்து பிடிக்கவே செய்யாது. ஏன்னா அவர் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காரு. இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு சொல்லும்போது ஃப்ரெண்டு சொல்லுவார், நீ ஏன் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு அப்படி தான் தெரியுது, ஆனால் அவன் மட்டும் அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கலாம், அவன் வாயை உடச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ ஃப்ரெண்ட் தான், நீ ரொம்ப பிடிச்சிருக்க அமைதியான சொல்லி இன்ஃபார்ம் பண்ணும்போது அந்த நாட்டு அரசர் வந்து பார்த்திங்கன்னா எந்திச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம கூட வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நாட்டிலேருந்து ஒரு பலசாலி வந்திருக்காரு, வீரன் வந்திருக்காரு. அவர் கூட யார் போட்டி போட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 வராகன் வந்து பரிசு தரப்படும் சொல்கிறாரு. இது வந்து ஒரு விருந்து மட்டும் இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் மாற்றலாம் சொல்லி அவங்க பேசிக்கிறாங்க. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வெளியே வந்து நிற்கிறாரு. அவர் இந்த நாட்டு அரசு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் அனுப்பிடுறாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் 4-3 பேரும் அடித்து தோக்கடிச்சிடறாரு. இதை பார்த்து அந்த நாட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் தான் அதிகமான பலசாலி இருக்காங்க சொல்லும்போது நம்ம ஹீரோவுக்கு கோவம் வந்துடும். ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவர் சண்டைக்கு போகிறதுக்காக எந்திச்சு போவார். அதை பார்த்து மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் இலக்கரமாக பார்ப்பாங்க. ஏன்னா ஆள் வந்து ரொம்ப சின்னதாக இருப்பாப்லையே, அதாவது இலக்கரமாக பார்ப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ போயிட்டு பார்த்திங்கன்னா அவர் அடித்து கீழே தள்ளிடுவார். அந்த 10 பேராக தூக்கி போடும்போது யார் இவர்னு சொல்லிட்டு அந்த பகவான் அரசர் கேட்கும்போது இவங்க சொல்லுவாங்க, இவர் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் அந்த ஒரு மின்னல் தாக்கிடுச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயிர் பொழைச்சி வாழ்ந்துட்டுருக்காருன்னு சொல்லும்போது அவரும் சொல்லுவார், இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது இவர் வந்து கேவலமாக சொல்லிடுவாங்க. ஆனால் அரசர் சொல்லுவார், நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ அதை நானும் எங்கள் நாட்டு மக்களும் அவர் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து அரசு மேலே கோவப்பட்டு அந்த கொடுத்த காசை தூக்கி வீசிட்டு ஹீரோ வந்து வந்துடுவார். வந்து அவங்க அப்பாட்ட சொல்லுவார், இப்படி நடந்தெல்லாம் சொல்லுவார். அந்த இளவரசி மேலே அவர் வச்சிருக்க லவ்வை சொல்லுவார். ஆனால் அப்போ அவங்க அப்பா சொல்லுவார், எதுவுமே பண்ணக்கூடாது, நீ பொறுமையாக இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் உண்மையாக லவ்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க.
அடுத்த நாள் இளவரசிக்கும் அந்த ராஜாவுக்கும் திருமணம் செய்யப்படும்னு சொல்லி நேற்று மீட்டிங்கில் சொல்லியிருப்பாங்க. அதுமாதிரி அந்த திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணும்போது நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு அந்த திருமணத்தை பார்க்க விருப்பம் இல்லாதனால ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு காட்டுக்கு போயிடுவார். அங்கே போய் பசி எடுக்கிறனால ஃப்ரெண்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போய் இதை சாப்பிட எடுத்துன்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுவார். அந்த டைம் ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 4 பேர் வந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட போராடி வெளியே வருவார். வெளியே வந்துட்டு அவங்களை கொண்டுட்டு போய் பார்க்கும்போது 2 படகுல ஃபுல்லாக ஆளுங்க வந்திருப்பாங்க. ஸோ நாட்டுக்கு ஏதாவது பாதுகாப்புக்கு ஏதாவது இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன போகிறோன்னா அந்த வேகமாக வந்து பார்த்திங்கன்னா நாடு காப்பாற்று அரசர் சொல்லி ஓடி வராரு. அன்டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜா வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து நாடு அரசருக்கும் இளவரசிக்கும் கல்யாணம் பேசுகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கல்யாணம் பேசிட்டு கல்யாணத்துக்கு சம்மந்தமாக சொல்லி 2 பேர்ட்டையும் கேட்குறாங்க. 2 பேரும் ஓகே சொல்கிறாங்க. மோதிரம் போட்டு கல்யாணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த படகுல வந்திருந்த எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்குள்ளே வந்து போட்டு தர்றாங்க. பயங்கரமாக 2 பேருக்கும் சண்டை நடக்குது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ராஜாவை அவங்க கொண்டுறாங்க. வந்தவங்க கொண்டுறாங்க. கொண்டுட்டு நம்ம இளவரசி வந்து பார்த்திங்கன்னா 16 பரசரவசி வந்து பார்த்திங்கன்னா நீ போய் பாதுகாப்பாருன்னு சொல்லி அனுப்புறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போவாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த இளவரசியை கடத்திட்டு போயிடுவாங்க. அந்த டைம் ஹீரோவும் உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்துட்டு எங்கள் இளவரசின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ தான் தெரியும் அவங்களுக்கு இளவரசியை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது இவங்க சொல்லுவார் எங்கே கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு போய் பார்க்க போகும்போது அவங்க போட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இவங்களோட போட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நெருப்பு வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ இவங்க கடலில் போய் பார்க்கணுன்னா இவங்களுக்கு போட்டு தேவை. அப்போ என்ன பண்ணலாம் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்ச போட் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் கேட்டார், அவர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு இருக்கிற படைகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அங்கே போகிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த பக்கத்தாண்ட அரசரை கூட்டிகிட்டு மீனவர் இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் மீனவர் வந்து வெளியே கூப்பிட்றாங்க. நான் அவர் வந்து வரமாட்டேன்றாரு. அப்போது ஒரு வீரன் அனுப்பி உள்ளே போய் செக் பண்ண போகும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாதெல்லாம் தோண்டி வச்சுருப்பாங்க. அதில் போய் அவர் மாட்டிக்குவார். அப்போ தான் சொல்லுவார் இதில் இடத்த வந்து பார்த்திங்கன்னா சுற்றி அவரே ஒரு தற்காப்பு வெளியே போட்டிருப்பார், யாரையும் பேச மாட்டாருன்னு சொல்லும்போது அந்த ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா மீனவர் கூப்பிடுவார். யாரும் சொல்லி கதவு வெளியில் எட்டி பார்க்கும்போது நான் சொல்லும்போது எது பக்கத்தட்டக்காரங்களோட வந்திருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க இப்போ நம்ம கூட எதிரி கிடையாது, ஒன்றாயிட்டாங்க. இப்படி ஹீரோயின் நம்ம இளவரசி வந்து பார்த்திங்கன்னா கடத்திட்டு போயிட்டாங்க, அதை காப்பாற்ற போகணும்னு சொல்லும்போது அவர் வந்து பயமாக திட்டாரு. ஏன்னா அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கும் பயங்கர பகை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இளவரசியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சரி வாங்க எல்லோரும் உள்ள வாங்கன்னு சொல்லி உள்ள கூப்பிட்றாரு. உள்ள கூட்டி விருந்து வைக்கிறாங்க. விருந்து வைக்கும் போது அப்போ அவர் சொல்கிறாரு அவங்க கடத்திட்டு போனவங்க எது கடத்திட்டு போனாங்க, நானே அந்த சம்பவத்தை பார்த்துருக்கேன், அவங்க வந்து எப்படி கொள்ளுவாங்க, எப்படி இந்த கடல் நாங்கத்துக்கு வந்து பலி கொடுப்பாங்க எல்லாமே அவர் சொல்கிறாரு. ஆனால் நம்ம அந்த அரசர் வந்து பார்த்திங்கன்னா எதையுமே நம்ப மாட்டார். ஆனால் மற்றவர்களும் நம்புவாங்க. அப்போ சரி எங்களுக்கு தேவை வந்து உங்களோட படகு மட்டும் அதை மட்டும் கொடுங்க, நாங்கள் போய் காப்பாற்றிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த அரசர் சொல்லுவார். இப்போ நான் வெறும் பார்த்திங்கன்னா அந்த படகை கொடுத்து அனுப்பிடுவார். ஆனால் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த இடம் வழி நல்லா தெரியும், என்னையும் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது சரி உனக்கு வழி தெரியும்னா அவனே அந்த பையனை வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம கடத்திட்டு போன இளவரசியை அந்த நாட்டு அரசர்கிட்ட போய் நிப்பாட்டுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னை எது கடத்திட்டு வந்தீங்கன்னு பயங்கரமாக கத்துறாங்க. அதுக்கு வந்து இப்படி வந்து பள்ளிக்கூட கூட்டி வந்து கூட அந்த அரசர் சொல்கிறாரு என்னை காப்பாற்ற என் மக்கள் வருவாங்கன்னு அந்த இளவரசி எவ்வளோ சொல்லியுமே அவர் கேட்கல. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அங்கேருந்து ஒரு கத்தி எடுத்து தப்பிச்சு ஓட பார்ப்பாங்க. ஆனால் அங்கே இருக்க சுற்றி இருக்கவங்களாம் அவங்களை பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போட்டுறாங்க. அந்த இளவரசி சிறை வச்சிருந்த ஜெயிலில் வந்து பார்த்திங்கன்னா ராஜகுரு வந்து பார்த்திங்கன்னா மார் வேஷத்தில் அங்கே இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளவரசி வந்து பார்த்திங்கன்னா இந்த பழிக்கு எப்படியாவது ஒத்துக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இளவரசி வந்து பார்த்திங்கன்னா என்னோட நாட்டில் வந்து மக்கள் வந்து என்ன வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே அமைதியாக இறந்துருவாங்க. அதுக்குள்ளே நம்ம காப்பாற்ற வந்த ஈரோட படகு வந்து பார்த்திங்கன்னா சூறாவளியில் மாட்டி அங்கேருந்து ஃபுல்லாக உடஞ்சி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக போய் மாட்டி விழுந்துருவாங்க, கடல்லேருந்து வெளியே வந்துருவாங்க. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கூட வந்திருந்த அந்த படகோட ஓனரோட பையன் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து நாட்டு வீரர்கள்ட்ட வந்து அந்த நாட்டு வீரர்கள்ட்ட வந்து மாட்டிடுவான். அங்கே நம்ம தப்பிச்சு ஓடிற வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்தோட ஜாயின் ஆயிடுவான். ஆனால் பக்கத்து நாட்டு வீரர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு அந்த பக்கத்து நாட்டு வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டுருவாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்திங்கன்னா வழி காமிக்கிறதுக்காக அவன் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இளவரசி எங்கே சிறை வச்சிருக்குன்னு சொல்லி காமிச்சு கொடுன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்காம சொல்லுவாங்க. இந்த டைம் நைட் ஆகிடுச்சு, இப்போ போனால் நைட் வந்து நம்ம மாட்டிக்குவோம், நைட் வந்து நான் காலைல போய் காமிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதனால் நைட் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணிடுவாங்க. ஸ்டே பண்ணும்போது அந்த படகுல வந்து அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்து சொல்லி அனுப்புவாங்க. போன பையன் கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ நம்ம ஹீரோ பின்னாடியே போய் பார்க்கும்போது தான் தெரியும் அது வந்து ஒரு பையன் இல்லை, அது ஒரு பொண்ணுன்னு. ஏன் இந்த பொண்ணு வேஷம் போட்டு சொல்லி கேட்கும்போது மக்கள்கிட்ட வந்து வாழும்போது பார்த்திங்கன்னா பையனை வந்து சேஃப்டியாக இருக்கலான்றக்கா எங்கள் அப்பா சின்ன வயசு இந்த பையனை வளர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைமு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் அங்கே வருவார். ஆனால் அவருக்கு வந்து மறைச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கூட நைட்டு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இளவரசி வந்து பார்த்திங்கன்னா பழி கொடுக்கறதுக்கு அங்கேருந்து அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம ராஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேற்று இவங்க சண்டை போட்டு நிறைய பேர் கொண்டிருக்க இடத்துல வந்து பார்க்கும்போது எதிரி நாட்டிலேருந்து உள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்சிடும். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓனாயெல்லாம் இது பண்ணுறவர். அவர் வந்து ஓனாய் அனுப்பிவிட்டு யாருக்கு தெரிஞ்சாலும் அவங்கள வந்து கொண்டுன்னு சொல்லும்போது அந்த ஓனாய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இருக்க ஈரோட கூடாரத்துக்கு வந்துடும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓனாய் வந்து கொண்டுரும். நம்ம ஈரோட ஃப்ரெண்டையும் கூட வந்து அந்த ஓனாய் வந்து கொண்டுரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீம் 2 ஸ்பிட் ஆயிடுவாங்க. அந்த அரசர் டீமில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் தனியாக போயிடுவாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஹீரோயின் மட்டும் இந்த பக்கம் தனியாக வந்துடுவாங்க. பாக்கி எல்லாருமே இறந்துருவாங்க.
ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓனாய் வந்து அந்த கூட இருக்க அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வரும். ஆனால் அந்த பொண்ணு எதுவுமே பண்ணாது. ஹீரோ இதை நோட் பண்ணிடுவார். நோட் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட எல்லாத்தையுமே கொண்டு அந்த ஓனாய் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் உன்னை கொல்லணும்னு சொல்லும்போது, என்னை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓனாயை தான் காப்பாற்ற கூட இருக்கலாம். நான் தான் இந்த நாட்டோட இளவரசி. என்னை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இருக்கும்போது சின்ன வயசில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து இப்படி பிறந்தா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுவான்னு சொல்லிட்டு பயத்தில் கடலேருந்து குதிச்சிருவாங்க. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டில் வரும்போது அந்த எங்கள் அம்மாவை காப்பாற்றி என்னை வளர்ப்பாங்க. எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எக்கடத்தை கொண்டு என்னை நாட்டுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு அவங்க இறந்துடுறாங்க. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் அவரோட வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ இப்போதுக்கு இப்போ வந்துன்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ எனக்கு பதிலாக உங்கள் இளவரசி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. என் உயிருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா உயிர் போக அனுமதிக்கல. அதனால தான் உங்கள் கூட நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவார், எந்த உயிருமே பலி கொடுக்காம நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலான்னு சொல்லி 2 டீமாக போய் காடு ஃபுல்லாக தேடுறாங்க. ஆனால் அந்த இளவரசி வந்து எங்கே இருக்காங்கன்னு எங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இளவரசி வந்துட்டு பலிபீடத்தை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்க. அங்கே வந்து அரசர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலியத்துக்கு சொல்லிட்டு அந்த கடல் நாகத்திட்ட வந்து கேட்கிறாரு. கேட்டுட்டு அந்த சங்கு வந்து ஊத சொல்கிறாங்க. அந்த சங்கு சத்தம் வந்து கேட்ட உடனே நம்ம 2 டீமுக்கு வந்து கேட்டுருது. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போய் காப்பாற்ற போகிறாரு. அந்த பக்கத்து அரசர் வந்து காப்பாற்ற போகிறாங்க. பக்கத்து அரசர் வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு இப்போ அவங்கள்ட்ட போர் பண்ணி அந்த நாட்டு அரசரை வந்து கொன்றுறாரு. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் அந்த இளவரசி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து காப்பாற்றிடுறாங்க. அந்த டைம் அந்த நாகம் வருது. நாகம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே பலிபீடத்தை ஆள் இல்லைன்னு சொன்ன உடனே ராஜகுரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாகம் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது. இளவரசியை காப்பாற்றிட்டு எல்லாருமே போட்டில் வராங்க. போட்டில் வரும்போது இளவரசியும் அந்த அரசரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிமாறிக்கிறாங்க. இதை பார்த்த ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீலிங் ஆகுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு இளவரசி அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்கள லவ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து ஆமாம் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆறுதல் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோ வந்து கேட்டுக்க மாட்டார். ஆனால் அப்படி சொல்லிட்டு அப்படி போட் பயணம் முடிஞ்சு அப்படி வந்து எல்லாருமே அவங்க நாட்டுக்கு வராங்க. நாட்டுக்கு வந்த அப்படின்னா அந்த அரசர் சொல்கிறாரு, இந்த நாட்டு அரசர் இறந்தனால நானும் இளவரசி மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாடுகளும் ஒன்றாகுது. 2 நாட்டு மக்களும் ஒன்றா இருக்கணும். எதுவுமே சண்டை எதுவுமே பகை எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டு கடலுக்கு போயிடுவார். ஹீரோ அப்படி கோவப்பட்டு போகும்போது அது வந்து அந்த இளவரசி வந்து பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அவங்க பின்னாடி அவங்களும் வராங்க. வந்துட்டு எதுக்கு இப்படி கோவப்பட்டு வரேன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கமாக இருக்க எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் தான் ரொம்ப லவ் பண்ண சொல்லும்போது இந்த இளவரசி சொல்லுவாங்க, நீங்கள் விருப்பப்படுறது வந்து உங்களுக்கு கிடைக்கலாம் கூட, ஆனால் உங்களே வந்து உங்களுக்கு தெரியாமல் நிறைய பேர் விருப்பப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் அந்த பாம்பு வந்து அங்கே வருது. இதை பார்த்த உடனே இவங்கள தான் பழிவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஊருக்கு வந்துடுறாங்க. ஊருக்கு வந்து நாங்கள் நாட்டில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு இங்கேயும் வந்துருச்சு பலி வாங்குறதுன்னு சொல்கிறாங்க. அந்த பாம்பை எப்படியெல்லாம் டைவெர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இளவரசி எப்படியா காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவங்க இளவரசிலேருந்து பேசிட்டு இருப்பாங்க. எப்படி அந்த பாம்பு இருக்கலாம் அவங்க அப்பா டீட்டெயில் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம அரசர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேட்டுவார். கேட்டு அவங்களுக்கு அவர் கண்டுபிடிச்சிருவாரு இவங்க தான் உண்மையான இளவரசின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பழி கொடுத்துட்டா அந்த பாம்பு வந்து நம்ம மக்களை தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பழி கொடுக்குறது சொல்லும் போது அந்த இளவரசன் சரின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இளவரசி எப்படியா காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவர் காப்பாற்றுறதுக்காக போயிடுவார். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பழி கொடுக்குறதுக்காக அந்த கடையில் வந்து நிப்பாட்டிடுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கூப்பிடுவாங்க. அந்த நாகத்தை அந்த நாங்கள் வந்து அங்கே வராது. அந்த நாகம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கம்பி எடுத்துகிட்டு வந்து அங்கே டைவெர்ட் பண்ண வருவார். இதை பார்த்து அந்த அரசர் அவங்க ஆட்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோவை கொல்றதுக்கு வருவாங்க. அப்போ ஹீரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசரோட ஆட்களெல்லாம் வந்து கொன்றுவார். அந்த டைம் அந்த நாகம் வந்துட்டு அந்த அரசர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு கக்கிரும். அப்படியே அந்த அரசர் வந்து இறந்துடுறாரு. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அந்த மின்னல் இருக்கிற கம்பி எடுத்துகிட்டு போய் அந்த நாகத்தை வந்து குத்திடுறாரு. அந்த நாகத்தோட மேலே மாட்டினோட மின்னல் இருக்கிற கம்பி வந்து பார்த்தீங்கன்னா உடனே மின்னல் வந்து ஈர்க்கும் போது அந்த நாகத்தை வந்து பார்த்திங்கன்னா மின்னல் தாக்கி அந்த நாகம் வந்து அங்கேயே இறந்து கீழே விழுந்துருது. கீழே விழுந்தோடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இளவரசியை பார்க்குறாரு. அவங்க வந்து அழுதுட்டுருக்காங்க. இந்த இளவரசி பார்க்குறாரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை காப்பாற்றிட்டு ஒரு திருப்தியோடு பார்க்குறாங்க. இந்த இளவரசி வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து ஹீரோ கல்யாணம் முடிச்சிட்டாரு. மேரேஜ் பண்ணிட்டு அவங்க ஊரில் போயிட்டு அந்த இளவரசி அவருக்கு வந்து குழந்தை பிறகுது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாட்டை அரசாண்டுட்டு இருக்கிறாங்க. இதை வந்து ஸ்டோரி முடியுது. அந்த நாட்டு மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து வீரன் சொல்லிலாம் ஒத்துக்கிறாங்க. அதோட அந்த ஸ்டோரி வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிடுது. ஸ்டோரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.